1919ல ஒரு சீரியல் கில்லர் பயங்கரமான சம்பவம் பண்ணிருக்காரு. ஜோ மேத்யூன்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் தான் வளர்ந்து திருமணமாகி அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லையானாலும் தான் வைஃபோட லைஃப் ரன் பண்றப்போ அவங்களுடைய வைஃப் வேற ஒரு பர்சனோட தொடர்புல இருக்கும்போது அந்த விஷயம் இவருக்கு தெரியறப்போ கோவத்துல அவங்கள எதுவுமே பண்ணல. அதுக்கான ரீசன் நான் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தால நான் குழந்தை அம்மாவோட இருக்கணும் நல்லா வளரணும் அப்படின்னு நினைப்பால அவங்கள எதுவுமே பண்ண விட்டாரு. அவருடைய குழந்தைய தன்னுடைய தாய் சரியா பாத்துக்கலன்ற கோவத்துல அவருடைய மனைவியா நினைக்கிற பசனையும் அஃபைர் வச்சிருக்கிற பசனையும் ரெண்டு பேரையும் கொல்லணும்னு முடிவு எடுக்கிறாரு. சோ அவங்கள ஃபாலோ பண்றப்போ அவங்க மிஸ் ஆகுறாங்க. அந்த கோவத்துல போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்த காரணத்தால முதல் கொலையா 39 வயசுல ஒரு பர்சன் கொள்றாரு. அவங்க பொண்ணு ஒரு பர்கர் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு ஆசையால எந்த ஒரு பொருளும் அவர்கிட்ட இல்லாதால கொன்ன மனுஷங்களை வச்சு மனுஷனுடைய உடம்ப பர்கரா பண்ணி மனுஷங்களுக்கே வித்திருக்காரு. மனித உடல் பர்கர் நல்லா சேல் ஆகிறதாலையும் நிறைய பேர் வாங்குறதாலையும் ஹோம்லெஸ் பீப்புள் வீடு இல்லாத மக்களையும் பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திட்டு அவங்களை கொண்டு இந்த ஒரு பர்கரை சேல் பண்றாரு. பர்கர் பண்றதுக்கு உடல் இல்லாத பட்சத்துல ஒரு பொண்ணு கிட்ட பேசி அது ஒரு பெண் தனிமையில வீட்டுக்கு வர்றப்போ அவருடைய செயல்பாடுகள் அவர் வீட்டுல இருக்கிற அந்த ஒரு எல்லா விஷயத்தையும் பார்த்து ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவரை பிடிச்சி ஜெயில போறாங்க. சோ டைம்ல அவர் வந்து 10 கொலை பண்ணிருக்கதா சொன்னாரு. ஏன் இப்படி பண்ணீங்க இவ்வளவு கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா அதை பண்றப்போ எனக்கு சந்தோஷம் கிடைச்சது, நிம்மதி கிடைச்சது, எனக்குள்ளா தெரியாத ஒரு இன்பம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ உலகத்துல முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்க. எந்த பக்கம் எந்த சைக்கோ இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது.